ஜெர்மனியில் ஹிட்லர் யூதர்களை கொன்று குவிச்ச இடம் இது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு இவ்வளோ உடல்களை, கிட்டத்தட்ட 250 உடல்களுக்கு மேலே எப்படி கொள்றதுன்னு தெரியாமல் நான் நிற்கிறேனே ஒரு இடம், இதான் வச்சு எரிச்ச இடம். இந்த புகைப்போக்கி அப்போ எடுத்தது தான். அப்போ ஒரு நாள் முழுக்க எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, இதில் புகை வந்துக்கிட்டே இருக்குமா. எத்தனை கட்டியிருக்கான் பாருங்க. இது டாக்காங்கிற ஒரு இடத்துல ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இது செயல்பட்டிருக்குது. 1942 43 உக்கிரமாக செயல்பட்டிருக்கிற கேம்ப் சைட் இது, கான்சென்ட்ரேஷன் கேம்ப். ஹிட்லர் எல்லாரையும் இதில் வச்சு கொன்று குவித்த இடம் தான் இது, டாக்கா கான்சென்ட்ரேஷன் கேம்ப், ஜெர்மனி. அதை ஷூட் பண்ணும்போதெல்லாம் என்னால் கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு இடத்துல மட்டுமே 45,000 பேர் இறந்து போயிருக்கான். இந்த ரூம்குள்ளே பாருங்கள், மேலே சீலிங்கில் 2 ஓட்டை இருக்கா, அந்த ஓட்டை வழியாக தான் கேஸ் வரும். இதுக்குள்ளே அவ்வளோ பேரை அடைச்சி வச்ச ஹிட்லர் அந்த கேஸை திறந்து விட்டு கொண்டிருக்கிறான். இந்த ஓட்டை வழியாக வர்ற கேஸில் 250 பேருக்கு மேலே இந்த ஒரு அறையிலிருந்து இறந்துருக்குறாங்க. அவங்க தங்கியிருந்த அந்த ரேக்ஸ் பாருங்கள், ஒரு ரேக்கில் ஒருத்தர் தூங்கணும். அது மாதிரி எவ்வளோ வருஷங்கள், எத்தனை பேர். இதுதான் அவங்களோட டாய்லெட்ஸ். எவ்வளோ பெரிய ரணவேதனையை சந்திச்சிருக்கிறாங்க 1942.